ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோம்பி கேம் விளையாட போகிறோம். இது விதவிதமான ஜோம்பிகள்லாம் வரும். நம்ம அதை எப்படி அட்டாக் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேமு. ஸ்டார்ட் பண்ணோம். ஐயோ இங்கே ஒரு நாய் வருதா, ஜோம்பி நாய் வருதா, நிறைய ஜோம்பி. ஐயோ இவன் சொல்கிறது பெரிய விஷயமா இருக்கும்போது இருக்கு. ஷூட் பண்ண முடியலையா, எப்படி அடித்தாலும் சாக மாட்டானே. அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதில் அடித்தா தான் சீக்கிரமாக சாவான். நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான். ஷோல்டரில் அடிக்கணுமா போ. நம்ம அடிக்கிறானே, ரீலோட் ஆகுது. ஐயோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் தான். கையில் சூறா. ஐயோ அடிக்கிறானே. கையில் சுட்டாச்சுப்பா, அவ்வளோதான்ப்பா. ஐயோ ஜோம்பி ஓடுறான்ப்பா. ஐயோ நம்மளை கொண்டுட்டானா, அடப்பாவி. இப்படி பாடாப்படுத்திவிட்டானே. என்ன பண்ணுறது? மறுபடியும் போமா அந்த கேமுக்குள்ளே. மறுபடியும் போய் அவனை அடித்து கொண்டுட்டு நம்ம யாருன்றதை நிரூபிச்சுட்டு வருமா? வாங்க குட்டீஸ் போகலாம், உள்ளே போகலாம். தாய் என்னது தானா வச்சுக்கிட்டு. ஐயோ விளம்பரமா அது சரியா? வாங்க உள்ளே போகலாம். ஒரு வேளை கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் அடித்து கிழிச்சு தலையெல்லாம் தெறிக்க விட்டு வரோம். ஐயோ வந்துட்டான்ப்பா, பெரிய ஆளாக இருக்கானே, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குதுப்பா. ஐயோ என்னென்னமோ சீக்கிரம் பண்ணுறானே. இவனை எங்கே ஷூட் பண்ணலாம்? இவனோட வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது. ஐயோ அதுக்குள்ளே இங்கே நாய் வந்துடுச்சா. ஐயோ நாய் முடியாதுப்பா. நாயை ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோம், அதுக்கப்புறம் தலையில் சுடணுமா. தலையில் சுடுவோம். ஐயோ கொஞ்சம் பேக்கில் நிற்கிறான்ப்பா. கையில் சுடணுமாப்பா. ஐயோ ரீலோடாகுதே, அடிச்சுட்டானே. ஹெட்ஷாட் அடிச்சுட்டே இருக்குப்பா. ரீலோட் ஆகுப்பா. மறுபடியும் அடிச்சிட்டான்ப்பா. ஐயோ ரீலோட் ஆகுதா. எப்படி சொல்கிறேன்னு தெரியலையா. ஐயோ வீக்னஸ் பாயிண்ட்டை காமிக்கிறாங்கப்பா. வீக்னஸ் பாயிண்ட் அடிக்கலாம், அப்புறம் வரமாட்டான் நம்மக்கிட்ட. கையில் அடிக்கணும். ஐயோ ஆட்டா சீக்கிரம் ஆட்டுறா. பிஸ்னஸ் பாயிண்ட்டை காட்டுறா. எவ்வளோ அடிச்சாலும் சாக மாட்டானே. ரீலோட் ஆகிட்டா. ஒரே அடித்தா நம்ம செத்துவோம்னா. அதுக்கப்புறம் கொண்டுட்டோம்ப்பா. வாவ் வெரி குட் சூப்பர்ப்பா. இந்த மாதிரி தான் நம்ம மேட்ச் வின் பண்ணிட்டோம்ப்பா. போன மேட்ச் தோற்றுட்டோம். இதெல்லாம் மறுபடியும் அவனை வீக்னஸ் பாயிண்ட்லேயே அடித்து அவனை கொன்று காலி பண்ணியாச்சுப்பா.